கண்கள் உறங்கிடும் காதல் கண்கள் உறங்கிடுமாம். நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே போலவே பாம்பை குமரிலே நீ வந்த போக்கிலே அந்த போக்கிலே பேசமாக பேசினாலும் பாசமல்லமா ஆசையே நினைத்தே ஆடும் அமுதவிலை நாடும் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா ஒன்று கண்ணனிடம் நெஞ்சும் அவை நாடு கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா. அது மட்டும் கைத்தட்டு மட்டும் கொடுங்க. உங்களுக்கு தூக்கம் வந்தா இப்படி தட்டுங்க, பக்கத்துல யாரும் தூங்கினா அப்படி தட்டிட்டு இப்படி வந்துருங்க. நல்ல ஒரு சாதனை. உண்மையிலே மற்ற ஊர்லாம் பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க, இங்க அங்கேயே படுத்துருக்குறாங்க. அப்பப்போ முழிச்சு பார்க்குறாங்க, இன்னும் இங்கே போகலைடான்னு ஒப்புன்னு படுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு அம்மா முழிச்சுக்கிட்டே குரட்டை விடுவாருங்க. இதெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. மஞ்சுநாதனுக்கு சொந்தமாக இருக்கும். இப்போ குரட்டை விட்டு பார்த்துருக்கீங்களா? ஜேசிபி மண்ணாளி போடுற மாதிரியே இருக்கு. இவன் பக்கத்தில் படுத்து கிடக்கணும், தெருவில் வேறு நிற்கணும். இவர் குரட்டை விட்டுக்கார், பின்னாடி ஒரு லாரி எடுத்துட்டாங்க, 4 பேர் ஏறி ஓட்டிட்டாங்க. வாழ்க்கை அவ்வளோ சிக்கல் இருக்கு. பாருங்க எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தோம். ஒருத்தன் ஒடியாந்து 100 ரூபா அம்பளிப்போம் அப்படின்னா, திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு. அதே ஆள் பின்னாடி வந்தான், 100 ரூபா வச்சுட்டு மொத்தம் 250 ரூபா கொடுத்தான். எல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலை யாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன், திருப்பி தந்துரு. என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு. நான் என்னடா பண்ணுறேன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சிருந்தா இல்லை 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. அவள் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருக்கான். ஏன்டா வசூல் பண்ண திடுறான். உண்மையில வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்லுகிறேன், எல்லா பெண்களும் மனைவிமார்களும் சரியாக இருந்திருந்தால் இந்த தலைப்பே வந்திருக்காது. உண்மையிலே நாங்கள் எங்கள் அம்மாவோடு அப்பாவோடு இருக்கிற சந்தோஷம் என்பது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மனைவி அதுல சொன்னாங்க, மனைவி உண்மையான புருஷன் யார் தெரியுமா? உண்மையான புருஷன் உணவு கொடுப்பதோ உடை கொடுப்பதோ உண்மையான புருஷன் இல்லை. பொண்டாட்டியின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை என்னைக்கு தான் நாங்கள் புரிஞ்சுக்க முடியுது? உட்காருப்பா அப்பா, எதை வேணாலும் வச்சிருக்காரு, எதை வேணாலும் புரிஞ்சுக்கிறோம். உன்னையே தாண்டா புரிஞ்சுக்கிறோம். அந்த போனுக்கு திடீர்னு சார்ஜ் ஏறுது. குபீர்னு எந்திரிக்கிறான், பட்டக்கு எந்திரிச்ச உடனே அங்கிட்டு உள்ளவங்க ஏந்திரிக்கிறாங்க தெரியுமா? தம்பி செல்ல ஆன் பண்ணல. இது வரைக்கும் மெமரி கார்டு போட்டு எடுத்தல, இப்போ ரேஷன் கார்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையில் 4 மண்ணெண்ணை தான் 4 லிட்டர் ஊற்றிட்டு போக வேண்டியது. இப்போ நான் எதோட சொல்ல வந்தேன் விட்டுட்டு உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியுமா? அன்றைக்கி இதோட முடிச்சிருந்தேன் தலைவர், இதோட முடிச்சிரு. அன்றைக்கி பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் போட்டேன். காலிங் பில் அடித்தேன். என் பொண்டாட்டி கதவை திறந்தான். அவன் தூக்கத்தில் திறக்கிறாளே, சிரிச்சு வச்சான் அப்படின்னு சிரிச்சேன். என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு போய் படுத்துட்டான். மறுநாள் பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 3 மணிக்கு போனேன். இதே மாதிரி கதவை திறந்தான். இவன் தான் சிரிச்சா திட்டுறாளேன்னு இப்படி என்னட்டேன். என்னைய பார்த்தா சிரிப்பியா, அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். விடிய காலம் 3 மணிக்கு எவ்வளோ கதவை திறந்து வச்சிருக்கா, நான் அவளை பார்த்து சிரிக்கிறேன்னு கேட்குறேன். உங்களை புரிஞ்சுக்கிற முடிச்சா தானே. உண்மையிலே மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு பின்பு அல்ல, திருமணத்துக்கு முன்பே என்ற தீர்ப்பை தாருங்கள் என்று வேண்டி இது காலம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூடி என் இனிய நண்பர் மதை முத்தவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி என் வார்த்தை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, நன்றிகள். வணக்கம். அருமை அருமை. பார்த்தீங்களா, அப்படி ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி. அதுதான் ஒரு பேச்சாளன் சுயம்பாக பேசி இந்த இடத்துல எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரை ரசிக்க வைக்கும். விமானம் தளவாடம் செய்யும் இயந்திரவாதியும் சரி, சாதாரண கூலி வேலை பார்க்கும் ஒரு கிராமத்து ஆசாமி கூட சிரிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கலைஞன் இருக்க வேண்டும். அதை தான் இந்த மேடையில் எல்லாரும் செய்கிறாங்க. பெரிய பாராட்டுக்கள். சொன்னார் பார்த்தீங்களா, எங்கள் அம்மாவும் அப்படித்தான். சடங்கு விட்டு போயிட்டு ஒரு வாழைப்பழத்தை தெரியாமல் முந்தால முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு, தவம் அங்கே வாடா, என் பேர் தவம், உண்மையான பேர், பின்னாடி கூப்பிட்டு தனியாக கொடுக்கும். அது இன்றைக்கி நினச்சிப்பா. அந்த அன்பு தான். சின்ன வாழைப்பழம் சார் 50 பைசா அது. ஆனால் அதே அங்கே எங்கள் அம்மா இன்னொன்று என்ன செஞ்சிருமா, அதுவும் ஒரு பெரிய குடும்பம். அதையும் நீங்கள் கேளுங்க. இந்த இடி விழுந்தால் மின்னல் விட்டும் பார்த்தீங்களா, இடி சட்டார்னு விழுந்தோடனே எங்கள் அம்மா சாணியை போய் பிரட்டி பாடுறான்ட்டு. அந்த காலத்தில் ஒரு இடி விழுந்தா அதில் தங்க விழுமா, தங்க ராடு விழும்னு சொல்லி 11 மணிக்கு நீ அழிப்பி சாணியை பிரட்டி பாடுறான்னு சொல்லி நான் இந்த சாக்கை பொத்திக்கிட்டு மழை வெயில் ஈரத்தில் நனைஞ்சு ஒரு சாணியாக பிரட்டி இந்த தெருவில் அந்த தெரு வரைக்கும் போச்சணும். ஒன்றும் இல்லாமல் இந்த தெருவில் ஓட அங்கே தான் டம்மு நேருக்கு நேரம் விழுந்துச்சு. கடைசியில்
கடைசியில் என்னைய மதுரை முத்துன்றது போல் அந்த காலத்தில் சாணி முத்துன்னு என்னைய அந்த ஊருக்குள்ளே கூப்பிட்டுருக்காங்கன்னா அப்படியும் செய்வாங்க. அது ஒரு வகையான அன்பு. அப்படியாவது மயம் எடுத்து பெருசாக பொழைச்சிருட்டுன்னு ஒரு ஆசை. அப்படியெல்லாம் பார்த்தோம். ஆனால் தூக்கி கொஞ்சம் மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்களா அழகாக இருக்கும். அதுதான் சொன்னார், உண்மையான விஷயத்த சொன்னேன். எங்கள் அம்மா எப்படி பார்த்து. ஆனால் மனைவிட்டு உண்டா ரேசனை எடட்ட தவா என்னாச்சுப்பா அப்படின்டும், சனியம் முடிச்ச கல் அப்படின்டும். ஆனால் இன்னைக்கு எடிட்டின்னு வச்சுக்க ஒய்ஃப் என்ன சொல்லு, கண்ணை எங்கே புடலில் வச்சுருக்க கிறுக்கு பழ ஒரு கல்லை பார்த்து நடந்துடல நீலாம் நடுவர்னு ஒன்றெல்லாம் கூப்பிட்றாங்க. அவன் என்னாச்சுப்பான்ற அந்த குரலுக்கும் கண் எங்கே புடலில் வச்சுருக்குன்றது அதான் சொல்கிறார். அதெல்லாம் விட்டுட்டேமே சார், 500 கொடுக்க முடியலையே அப்படின்னு ஏக்கப்பட்டு ஏக்கத்தோடு சொன்னார். எல்லாம் அழகு. இவரும் கேட்டார், அவரும் பதில் சொன்னார். நீங்கள் அழகா ஆவலா அடுத்து என்னதான் ஏன் இவ்வளோ ஆவலா ஒருத்தருக்கா உட்காந்துருக்கான் தெரியுமா? எப்போதான் இவங்க ஜோக்கு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்டா. மணி இது 1:30 மணி ஆச்சுன்னு ஆரம்பிக்கலையே, ஒருவேளை 1:30 மணிக்கு முருகன் வந்தான் சொல்லுவாரோ அப்படின்னு அந்த மாதிரி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கேமராமேனை எங்கே எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கே எல்லா ஊருக்கும் ஒரு சில நகைச்சுவல் வச்சுருப்போம். அதை நீங்கள் பரப்பி விட்டு போனீங்கன்னா அடுத்த ஊருக்கு எங்களால் போக முடியாது. அது ஒரு தட்டுப்பாடில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக 2 பேர் முடிச்சாச்சு. அடுத்து உங்களுடைய அன்புக்குரியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, தனக்காக வாழ்வது இன்பம், பிறருக்காக வாழ்வதுதான் பேரின்பம். நிரம்ப நலத்திட்டங்களை மக்களுக்கு அங்கங்கே சிரமப்படுறவங்க அவங்களால முடிந்த ஒரு உதவிகளை செஞ்சு வர்றது ஒரு அழகான விஷயம். அதெல்லாம் முன்மாதிரியாக அவங்க செய்கிற பார்த்து இன்னொரு பெண் செய்கிறது, அதெல்லாம் நல்ல விஷயம். இப்படி நிறைய நல்ல விஷயங்களையும் செய்து வரக்கூடிய அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்றேன். அத்தாச்சியா? இல்லை நான் உனக்கு அக்காடா. சிறா அங்கிளு வந்து சேருது பாரு, எல்லாம் 70-80 அதாவது பெரிய வெளியூர் நினச்சிட்டாங்க எல்லாம். நம்ம ஊர் தானே ஐயோ நான் வேற பயந்து பிள்ளை எடுத்தோன்னா வாயை கொடுத்து வாங்கி கட்டாதீங்க. நடுவர் அவர்களே பேச ஆரம்பிக்கட்டுமா? கொஞ்சம் கொஞ்சம் படப்படப்பாக இருக்கும் பயம். இப்போ இல்லை உனக்கு வந்து நல்ல நேரம் 3:15 அப்போ தான் குளிகை ராகு புளுட்டன் இதெல்லாம் வரும். இது என்னங்க புளுட்டன்? நடுவர் தம்பி நீ போனை வைடா. வை என்ன யார் பத்த புள்ளடா நீ? வந்ததுலேருந்து கேமராவை தூக்குன மணிக்கு இருக்கு. அந்த 5க்கும் டஃப் நீ தான். கல்யாணம் ஆகி வச்சாலும் கேமரா தூக்கிட்டே உட்காந்துருப்பேன். அப்படியே தான். ஆமாம் லட்சுமி வா. உண்மையிலேயே நடுவர் அவர்களே மதியாணி ஊர் பேரை சொன்னதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கூட குறையாம மரியாதைக்குரிய சக்திவேல் சாருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அது என்னன்னா, இப்ப நான் இங்க இருக்கிற எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் சார். மதுரை முத்து சார்லாம் ரொம்ப சின்ன கிராமத்துல இருந்து இன்னைக்கு சென்னை போய் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து இந்த ஊரை மறக்காம இருக்கும் எல்லாருமே. சக்திவேல் சார் சென்னைக்கு போனாலும் ஊரை மட்டும் இல்ல ஊர் மக்களையும் மறக்காம இந்த ஊருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காங்களா, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் அவர் கொடுக்கணும். நல்ல மனிதர். அவர் எப்படி நல்ல மனிதர்னு கண்டுபிடிக்கலாம்னா, உங்ககிட்ட வேலை பார்க்கிற எல்லாருமே நல்ல மனிதர்கள் சார். ஒரு அந்த ரூம்ல என்னை அனாமத்தா விட்டு போனீங்கல்ல, ஒரு 200 பேர்கிட்ட என்னை ஒப்படைச்சிட்டு போனீங்க. அந்த 200 அன்பு மலை, அதுல ஒருத்தன் கறியை அள்ளி அள்ளி வைக்கிறான் சார். சாப்பிடுங்கக்கா சாப்பிடுங்கக்கா இழைச்சு போயிட்டீங்கக்கா. அது இவங்களுக்கு மேட்ச் அடுப்பு கறிலாம் ஒருத்தர் எடுத்து வச்சா சாப்பிடுங்க உங்களுக்கு மேட்ச். அப்படி உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதரை சுற்றி இவ்வளவு நல்ல மனிதர்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அது கடவுள் அருளால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க இதே மாதிரி இந்த ஊருக்கும் உலகத்திற்கும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நம்புறேன். அன்பு தம்பி ஹரிக்கு ஒரு பெரிய நன்றி. நாங்க எல்லாம் இங்க வர்றதுக்கு முக்கிய காரணம் நடுவர் அவர்களே. நல்ல பட்டிமன்றம். என் தம்பிகளுக்கும் ஒரு பெரிய வணக்கம். இவ்வளவு நேரம் வந்து எங்க அண்ணன் மகாராஜன் பேசினார்ல, அவர் கையை பட்டு இப்படி காப்பிங்க சொல்லுங்களேன். சும்மா காமி தவளு குத்துவான். ஊர் ஊரா அடிச்சு 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 சம்பாரிச்ச காசு பூரா விரல்ல கிடக்கு. 10 காசு யாருக்கும் தர மாட்டான். கீழே 10 ரூபா கிடந்தா அப்படியே மேல படுத்து அதை தூக்கிட்டு வந்துருவான். அந்த மாதிரி ஒரு பேச்சாளர். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை வருந்துச்சாரா சார்? ஒரு நான் கை கொடுத்துட்டு அங்கிட்டு போய் விரல எண்ணி பாக்குறாரு, 5 விரல் இருக்காங்க. அவ்வளவு மோசமான ஆளா இருந்திருக்கீங்க. ஒரு வார்த்தையாவது உங்களை வருந்துச்சாரா சார்? இல்லையே மேடம். அந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கானே வெத்தலை தண்ணி வாயேன். ஐயோ இன்ன வரைக்கும் செம்மறியாடு மாதிரி ஒரு கிலோ மறுக்கு மறுக்கு. ஐயோ வெத்தலை தோட்டத்தையே தின்றுவான் சார் அவெல்லாம். அவன் ஒரு வார்த்தை உங்களை வருந்துச்சாரா? தூக்கு கயிறை தவிர ஒரு கயிறு இல்லை அவன்கிட்ட. ஒரு வார்த்தை யாராவது வருந்துச்சாங்களா சார்? தூக்கு கயிறு கூட அவர் மறந்துட்டா இருப்ப. அதை நீ ஞாபகப்படுத்தி. என்ன மாதிரி ஒரு ஊர் சார், என்ன மரியாதையான ஊரு. பேச்சாளர்களுக்கு கூட சாதா சேரு போட்டுட்டு நடுவருக்கு சடங்கு சேரு போட்ட நல்ல ஊர் சார் இது. ரெண்டு பக்கம் அதுக்கு தூக்கு கயிறு ஓரளவு பரவாயில்லமா. அதாவது ஒரு மரியாதையோட போயிடும்.
ஒரு வார்த்தையாவது உங்களை வர்ணிச்சாங்களா சார்? நீ அடுத்து வர்றவள வளகா பண்ணுவீங்களா? இல்ல மேடம், யாரும் வர்ணிக்கல. ஆம்பளைங்களுக்கு வர்ணிக்கிறதுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அடுத்தவங்களை வர்ணிக்கணும்னா ஒரு பெண் வந்தாதான் சார் முடியும். யாருப்பா அது? அவர்தான். நான் உங்களுக்காக 4 வரி கவிதை எழுதி தந்திருக்கேன் சார். அந்த உட்காருமா. ஏன் சார்? ஒரு 8 வரி எழுதிட்டு வா. அது எனக்கு 4 ராசி கிடையாது ஐயா. இந்த கவிதையும் பெருசா ராசி கிடையாது. உங்களுக்காக 4 வரி சார். பார்ப்பதற்கு பொன்வண்டாய். ஐயோ எழுதிக்கங்க பேனா வச்சு. பழகுவதற்கு கற்கண்டாய். ஐயோ எரு மொக்கிதே. எங்கள் அணிக்கு பூச்செண்டாய். ஐயோ எதிர் அணிக்கு அணு குண்டாய். அணு உண்டாய் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மொத்தத்தில் மரமண்டாய். உங்க பாராட்டு நீங்கள் பிக்காளிகளா? இல்ல தெரியாம கேக்குறேன். வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அணில வந்து உங்களுக்கெல்லாம் உங்க முகம் கிடையாது. நீங்க எல்லாம் சோறு போட்டீங்களா? நீங்க என்ன சோறு போடாமடா? நீ எல்லாம் டெலிவரி ஆகிற மாதிரி உட்காந்துருக்க. வந்தது இந்த பையன் எதை போட்டு எடுத்துட்டு இருக்கான்? மஞ்சள் எப்ப பிள்ளை பார்க்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா சேர்ல உட்கார்றாங்க. சேர் சக்திவேல் சார் நாளைக்கு காலையில நடுவில் ஒரு சேர் தெரிச்சு கிடக்கும். பில்லு கட்டிட்டு போங்க. மஞ்சுனாவே அப்படி உட்காந்துருக்காண்டா. சோறு போடல சோறு போடல ஏற்கனவே தெரிச்சிருச்சு. கையை பிடிச்சி ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இவ்வளவு. ஆனா உண்மையிலே சார் எனக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இந்த ஊர்ல, ஏன்னா நல்ல ஒரு மரியாதையான ஒரு அன்பு தம்பிங்க நிறைய பேர் இருக்கிற இடம். இந்த இடத்துல வந்து அக்காவுக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இனிமே நடக்க கூடாது சார். காரை விட்டு இறங்கினேன் சார். ஆமா இறங்கி அப்படி சத்யவேல் சார் வீட்டுக்கு போகலாம்னு நடந்து போயிட்டு இருக்கேன் சார். என்னாச்சுமா? அழுக மாட்டேன், மேக்கப் போயிரும். அடே அப்பா. ஒரு பையன் என்கிட்ட ஓடி வந்து என்ன தெரியுமா கேட்டா? என்ன கேட்டான்? ஊரை விட்டு ஓடி போயிட்டானா? என்ன சொன்னா? என்ன பார்த்து என் கிட்ட வந்து உங்களை பார்க்காம சொல்லிருப்பான். பார்த்தா எப்படி பேசியிருப்பான்? என்ன பார்த்து நடந்தா போறீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், தம்பி அக்கா ஊர்ல இருந்து நடந்து தான் வந்தேன். மேடை பக்கம் தானடி இருக்கு, அக்கா மெதுவா போயிருவேன். பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துதான் போகும். பட்டாம்பூச்சி சார். நீங்க எந்திரிச்சில உங்க கிட்னி கீழே விழுந்துருக்கீங்க, கவனிக்க. ஒரு குலகார பாதகத்தி மகளே. இல்லை ஐயா, நீ என்ன விட்ட என் வாய்க்குள்ள வந்து எடுப்பவள இருக்கு. வச்சுட்டு உட்கார்றா. அடுத்த செல்ல வேற தூக்கிட்டாங்க. 5 செல் எதுக்கு மஞ்சள் பையில போட்டு வச்சிருக்காங்க? ஒரு ஆளுக்கு ஒரு போன் எடுக்கிறாங்க. எனக்கு வேற பக்குன்னு இருக்கு. ஒருவேளை அதுல உண்மையிலே கேமரா இருந்து என்ன இப்படி எடுக்கலாம் சார்? நான் இப்படி இப்ப டபுளா கோன் இருக்காங்க. நடுவர் அவர்களே, நான் தெரியாம கேக்குறேன். மஞ்சுநாத வந்து 3 பைத்தியக்காரிய கூட்டிட்டு வந்து எங்களை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரியா தெரியுது? அவர் சொல்லும் போது இல்ல, பேசும்போது கரெக்டா தெரியுது. நான் தெரியாம கேக்குறேன். இங்க இருக்கிற பெண்கள் தான் சொல்றேங்க, இவங்க 2 பேரும் நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. நான் இது மகாராஜன் வேற அவங்க அம்மா சாப்பிட்டியாப்பான்னு கேட்குமா? நாங்க கூட செத்துட்டியாடா நான் கேட்போம். நாங்களும் தானே சாப்பாடு போடுறோம், நாங்களும் தானே மாங்க உங்களை கவனிச்சுக்கிறோம். உங்க அம்மாவை விட ஒருபடி அதிகமாக கவனிக்கிறமே. இதுல வேற ஒரு குற்றச்சாட்டு, உங்க வீட்டு ஆளுங்க வந்தா உழுது கவனிக்கிறீங்க, எங்க வீட்டு ஆளுங்க வந்தா போத்திக்கிறீங்க. இதுக்கு எல்லா ஆம்பளையும் கை தட்டுறீங்க. நான் தெரியாம கேக்குறேன். இங்க இருக்கிற பெண்கள் நான் எதுவுமே சொல்லாம கை தட்டுவாங்க பாருங்களேன். இப்ப எங்க வீட்டுக்கு என் அண்ணன் தம்பி வர்றான்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட காசு இல்லைன்னா கூட பக்கத்துல கடை வாங்கி அண்ணன் தம்பிக்கு ஆக்கி கொட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா போய் எங்க அம்மாட்ட சொல்லுவான், அம்மா நிஷா இருறா வர்றேன், அம்மா அக்காவை மாமா சூப்பரா வச்சிருக்காருமா. எதுக்கு அக்கா வச்சிருக்காரு போய் மாமா? கல்யாணம் பண்ண என்னங்க அநியாயமா இருக்கு உங்க பேச்சு. ஆட நல்லா வச்சிருக்காருமா. நம்ம வீட்டுல இருந்ததை விட அக்கா அங்க சூப்பரா இருக்காமா. நினைச்சதை சமைச்சு கொடுக்கறாமா. அப்படி மகாராணி மாதிரி வச்சிருக்காரமான்னு எங்க அப்பா அம்மாட்ட போய் என் தம்பி சொல்லுவான். சொல்ல மாட்டானாக்கா? நம்ம பிறப்பு நல்லதான் சொல்லுவோம். இதுவே என் குழந்தை வந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் திங்கிறதுக்குன்னே என் மாமியா பத்து போட்டிருக்கான். அங்கேருந்து வரும் மலமாடு மாதிரி. நானும் நல்லது பொழுது ஆக்குனா தின்னுபிடுவேன். என் மாமியாட்ட என்ன தெரியுமா சொல்லுவான்? அண்ணன் சம்பாதிக்கிறத அண்ணி தின்னே அழிக்கிறாமாம்மா. இவங்களுக்கு ஆக்கி கொட்டினா என்ன, அரளி வதை அரைச்சு ஊத்துனா என்ன? இதுல அங்கேருந்து வந்து ஐயா ஐயா உட்காருங்க. அவங்க வீட்டையும் கூப்பிட மாட்டாங்களா? இருக்கட்டும், நீ பேரு பாராட்டலாம். லுங்கியோட போற. நேத்து அவர் மட்டும் போயிட்டா லுங்கி அங்க கிடைச்சு. எங்க குடும்பத்துக்கு நல்ல பேர் வரும். நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏன் வலிக்குது? ஏதோ ஆனா உண்மையா சொல்லுவாங்க, இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆசை தெரியுமா? பெரிய ஆசையெல்லாம் கிடையாது, சின்ன ஆசை தான். நமக்கு வர்ற புருஷன் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. கிரகம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா இருக்கு.
இந்த உலகத்திலேயே அப்பாவாயி தாத்தா ஆனவன பார்த்திருக்கேன். தாத்தா ஆகி ஒருத்தன் அப்பா ஆனானா அது அந்த ஆளு தாங்க. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, எங்க வீட்டுக்காரர் தொடர்ந்து 15 நாளா தூங்கவே இல்லை சார். எதனால அப்படி? எனக்கும் ஒரே பயம். உங்களுக்கே தெரியும், மேடையில தான் அப்படி லூஸ் மாதிரி படபடன்னு பேசுவேன். அந்த ஆளு மேல ரொம்ப பாசம் எனக்கு. கண்டிப்பா. நீ ஒரு பஞ்சாயத்து பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருப்பேன்டா. உண்மையிலேயே சொல்றேங்க, அவ்வளவு பாசங்க. எல்லாரும் விளக்கமா சொல்லுவீங்க, நிஷா மட்டும் விளக்கமாத்தாலே சொல்லுங்க. திடீர்னு மாமே 15 நாளா தூங்கலடா தம்பி. நான் கூட டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் கேட்டேன், டாக்டர் 15 நாளா தூங்கல, வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சா டாக்டர்னு. வீட்டுக்கு யாருமா வந்திருக்காங்க? என் தங்கச்சி, அவளை அனுப்ப அவன் தூங்கிடுவான்னாரு. இருக்கிறது பூரா அந்த கொழுந்தியாவை கரெக்ட் பண்றதுலயே குறியா இருக்கீங்களே. யாராவது மனைவியை பாராட்டுறீங்களா? இருக்குன்னு ஆச்சரியம்னா நீங்களே இப்படி இருக்கீங்களே, உங்க கொழுந்தியா எப்படி இருக்குன்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஐயா எல்லாம் எங்க ஜெராக்ஸ் தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க, இங்க ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க பெண்கள் மனசுக்கும் ஆண்கள் மனசுக்கும் என்ன தெரியுமா நினைக்குது? நான் உள்ள போய் கவனிச்சு வந்துட்டேன். என்ன? இங்க இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் என்ன தெரியுமா சார் நினைக்கிறாங்க? நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே. அம்மா தம்பி, அக்காடா, ஒரு அளவுதான் நடுவருடைய கோபம். ஐயா அந்த குட்டிச்சவரெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கடா, பொங்கிராதீங்க போல இருக்கடா. நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே. அகலமா இருக்கான்னு கூட சொல்லுங்க, ஒரு நம்புவான். அதாவது சக்திவேல் சார் ரொம்ப நம்பி இருக்காரா. கயிறை போடு, அது கீழே வந்துடும். நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே. நிஷா கட்டியிருக்க புடவை இவ்வளவு அழகா இருக்கு. ஒருவேளை அந்த புடவையை நம்ம கட்டியிருந்தா நாம நல்லா இருப்போமோ நினைச்சா அது பொம்பளைங்க மனசு. நிஷாவையே நாம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோ நினைச்சா அது ஆம்பளைங்க மனசு. அப்படி யாரா ஒரு ஆள் கைதுக்கு சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்கிற ஆண்கள் மனசெல்லாம் என்ன தெரியுமா நினைக்கும்? அம்பானி மாதிரி ஒரு லைஃப், அறந்தாங்கி நிஷா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சா வாழ்க்கை ஜம்மன் இருக்கும் சார். உங்களுக்கெல்லாம் பொறாம. நான் தெரியாம கேக்குறேங்க, மனைவிக்கு அவங்களுக்கும் அப்படி சண்டை வருது, எப்ப பாரு சண்டை போடுறா, அது பண்றா, இது பண்றா, சாப்பாடு போடுற சொல்றீங்கல்ல. நான் இங்க இருக்கிற ஆண்கள்ட்ட கேக்குறேன் சார், யாராவது ஒரு நாள் உங்க வீட்டுல மனைவியை பாராட்டி இருக்கீங்களா சார்? 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் வேணும், இதே பொண்டாட்டி தான் வேணும், ஒரு ஈ குருவி இந்த ஊர்ல கை தூக்கல. நான் இங்க இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்து கேக்குறேன், யாரெல்லாம் சார் உங்க மனைவியை இது வரைக்கும் பாராட்டி இருக்கீங்க? சமையலுக்கோ ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கோ ஒண்ணு பாராட்டி இருக்கீங்களா சார்? ஏமா அவன் சாப்பிட்டுட்டு இருந்தா தான் பாராட்டிருப்பேன்ல. நொற கையில் தெருவில் அடைக்கான். ஒரு ஒரு உண்மையான விஷயம், முந்தின நாள் நியூஸ் பேப்பர் எத்தனை ஒரு பார்த்தீங்க? தினமலர்ல 3ஆம் பக்கம் என்ன போட்டிருந்தான் பார்த்தீங்களா? அந்த கொல்லிமலை காட்டுக்குள்ள வேலைக்கு போனோன்னு புலி கடிச்சிச்சு மேடம். ஐயோ, புலி கடிச்சு மரத்தில் ஏறி காம்பவுண்ட்ல கூச்சி வீட்டு பண்ணிட்டான். புலி கடிச்சவன் பொழைச்சிட்டான் மேடம். 8 மணிக்கு பொண்டாட்டி வச்ச புளிக்குழம்புல சாப்பிட்டு செத்து போயிட்டான் மேடம். இப்படி வச்சுக்கிட்டு இருந்து ஆளு போயிட்டு அப்புறம் பாராட்டு எப்படி பாராட்டுவேன்? பாராட்டணும் சார். சமையலுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி நல்ல ட்ரெஸ் பண்ணிருந்தாலும் காலையில இதுல வேற மஞ்சுனாவே அப்படியே குளிக்காம வந்துட்டீங்க. நீ தாண்டா குளிக்காம தெரியுற, நானே குளிக்கணும். காலையில இங்க பாரு, எங்க ஊர் பெண்களை பாரு, அப்படியே மஞ்சள் தேய்ச்சி போட்டு நீ கேட்டி அத்தனை பேரும் அவ்வளவு பேரும் இங்கதான் உட்காந்துருக்காங்க. எக்கா 3:30 மணிக்கு சாணியை கரைக்கிற அம்புட்டே அவன் வாயில ஊத்துற. கொஞ்சம் பேச்சு பேசுற நம்ம அவன் பாராட்டணுங்க. நாளையில இருந்து நான் சொல்ற மாதிரி பாராட்டுங்க சார். நீங்க இல்ல, எல்லா ஆண்களுமே, எல்லா மகாராஜன் நீயும் தான். நாளை காலைல ஓம் பொண்டாட்டியை பாராட்டணும். இதுக்காக பக்கத்து வீட்டு பொண்டாட்டியை பாராட்டாதீங்க. காலையில உங்க வேலைக்கு போகும்போது உங்க பொண்டாட்டி வேவேமா வாசப்படி வரைக்கும் வந்து நின்று போயிட்டு வாங்க மாமான்னு சொல்லுவாங்க. விறுவிறுன்னு ஓடாதீங்க. பொண்டாட்டியை பார்த்து எப்படி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கு, அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்க திரும்பி சொல்லுவோம், நீங்க மட்டும் என்னவா என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. அப்படியா இருப்பீங்க? எங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க. ஆம்பளைங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மண்டை நிறைய முடி இருக்கும், இப்ப வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும். ஏத்துக்கிட்டு வாழ்றது இல்ல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வயிறே இருக்காது, இப்ப வயிறு மட்டும்தான் வாசப்படி வரைக்கும் கிடக்கும். ஏத்துக்கிட்டு வாழ்றது இல்ல. ஏன் மண்டை மட்டும் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு மண்டே தெரியாம சொல்லிட்டேன்டா. பாராட்டு இருக்கு சார். இது எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னைக்குமே எங்க பெண்கள்ட்ட இருக்காது. எங்க அப்பா யாரை பார்த்து கை நீட்டினாரோ அவரை பார்த்து நாங்க கழுத்தை நீட்டுவோம். எப்படியோ வாழ்ந்துட்டு போறோம். என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நாங்க எவ்வளவு சந்தோஷமா வேணாலும் எடுத்துக்குவோம். ஆனா எதிர்பார்ப்பு உங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு? இந்த பொண்ணு பார்க்க போகும்போது கேட்டு பாருங்களேன், உனக்கு எப்பேற்பட்ட பொண்ணு வேணும்னு தெளிவா சொல்லுவானுங்க. எனக்கு கிளி மாதிரி பொண்ணு வேணும். ஏன்னா பொன்னமராவதி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பிச்சை எடுக்கணும்ல. சில பேர் இன்னும் தீவிரமா சொல்லுவான், சுண்டுனா ரத்தம் வரணும், அப்புறம் சொறி சரங்கு இருக்கிற பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். இதுல எனக்கெல்லாம் நாளா அவ்வளவு அழகா இருக்கேன்ல சார். அண்ணே ஒன்னும் கோச்சிட்டு போல இல்ல அண்ணே. இல்ல இல்ல ஆமா, கோச்சிட்டு போவாங்க. அவர் கோச்சிட்டு போலங்க, பாத்ரூம் போறாரு. இல்ல அவர் பாத்ரூம் போகல, ஏதோ பால் கிணறு தேடி போறாரு. சரி சரி சரி. ஐஸ்வர்யா வந்தா கூட்டிட்டு போயிருவீங்களா? இது என்ன வினோதமான ஆளா இருக்காரு?
கர்மம் ஒரே அங்கிள் லவரா இருப்பாரு போல இருக்கு. சரி, ஆனா உண்மையா ஐயோ இந்த ஊரே கொஞ்சம் வித்தியாசமான ஊரா தான் இருக்கு. ஆனா உண்மையை சொல்லவா சார், வாழ்க்கையில இந்த எதிர்பார்ப்புங்கிறது பெண்கள்ட்ட இருக்காது. அவர் எப்பேற்பட்டவரா இருந்தாலும் சரிங்க. எங்களை மாதிரி பெண்களுக்கு அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் காசு பணம் சொன்னாங்கல்ல, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பெண்கள்ட்டையும் கேட்டு பாருங்களேன், கோடி ரூபாய் கொடுத்தாலும் பெரிய சந்தோஷம் இருக்காது. எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கிற புருஷனை விட எங்களை தங்கமா பாத்துக்கிற புருஷனை மட்டும் தாங்க உலகத்துல எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும். அது புரிஞ்சுட்டாலே நீங்க பெரிய பணக்காரங்க. அதுவே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நடுவர் அவர்களே, இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு. அப்படியா? என்ன 13 வருஷம் ஆனா 13 வருஷம் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு 10 இப்ப ரொம்ப முக்கியம். அது எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுதுங்க. ஆனா அந்த 13 வருஷத்துல ஒரு நாள் கூடங்க எங்க வீட்டுல நான் சண்டை போட்டதே கிடையாது சார். அப்படி ஒரு காதல் என் கணவர் மேல. இதாயா மனுஷி? ஒரு நாள் கூட நான் சண்டை போட்டது இல்லைங்க. பேசினாக்க செவ்வளவு தரைக்கும் அறைவேன். அது போதும். கீழே சுருண்டு கிடப்பான் அந்த ஆளு. வந்த உடனே எனக்கு ஒரு ஆள் கேட்டுச்சு, அக்கா மாமா எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அவனுக்கு என்ன கேடு? ஆனா எனக்குலாம் ஒரு பெரிய கோபம் எனக்கு இந்த கொரோனா மேலதான் சார். சரியான கோபம் அந்த கொரோனா மேல. சனியை வந்துச்சு போகும்போது என் மாமியாரை கூட்டிட்டு போச்சா, அது பாட்டை விட்டுட்டு போயிடுச்சு. அது என் உசுரை வாங்கிட்டு கிடக்குங்க. வீட்டுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நடுவர்களே? நான் கருப்பா இருக்கேன்னு எங்க வீட்டுக்காரர் வருத்தப்பட்டதே இல்லை சார். ஒரு நாள் கூட வருத்தப்பட்டது இல்லை. அப்படிலாம் கிடையாது. எங்க அப்பா கட்டி கொடுக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, என் புள்ள இருக்கிற இடமே தெரியாதுன்னு. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் கரண்ட்ல குடும்பமே வீட்டுல என்னைய தேடிட்டு இருந்தாங்க. இப்பேற்பட்ட கலரை எவனும் பார்த்திருக்க மாட்டான். அதுல நீங்க எல்லாம் காலையில எந்திரிச்சோன்னா யார் முகத்துல சார் முழிப்பீங்க? ஏதோ ஒரு முகத்துல முழிப்போம். எந்த நிகழ்ச்சிக்கு போறோமோ அந்த நிகழ்ச்சிக்கார முஞ்சில முழிப்பீங்க. சார், இந்த ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்த மக்களும் கை தட்டணும் சார். கண்டிப்பா. பக்கத்துல இருந்து ஒரு ஆள் கூட்டு வரோம். வேணாம் சார், கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது தம்பி. டெய்லி மாமா என் முகத்துல தான் சார் முழிப்பாரு. அவரோட கெட்ட நேரம் பாரு. என்ன டீ சேர்லின்னு வாமிட் எடுக்கிறீங்களா? இது டெய்லி என் முகத்துல தான் சார். கண்ணை மூடிக்குவாரு சார், கண்ணை திறக்க மாட்டார் சார். அவருடைய கெட்ட நேரம் அப்படி இருந்திருக்குமா? கண்ணை மூடிக்குவாரு. தங்க குட்டி அப்படிம்பாரு. பின்னாடி என் மாமியா சொல்லும், பன்னி குட்டி போய் தங்க குட்டிறான் பாரு. அது எருமை குட்டி மாதிரி இருக்கும். கண்ணை திறக்கவே மாட்டார். நான் ஓடி போய் என்ன தங்கம் அப்படின்னு நிப்பேன். உங்க வீட்டுல யார் தான் மனுஷ குட்டி மாதிரி இருக்கீங்க? அது எருமை குட்டி, நீங்க பன்னி குட்டி, என்ன செம்மராட்டி குட்டியா வந்திருக்காளுங்க மேடம். கண்ணை முடிக்குவேன் சார். அப்படியே கண்ணை மூடிட்டு நான் போய் நின்று சொல்லுவேன், தங்க குட்டி நான் வந்துட்டேன்னு. அப்படி கண்ணை திறந்து பார்த்துட்டு திரும்ப தூங்கிடுவார் சார். நான் டெய்லி இப்படியே பண்றாருன்னு ஒரு நாள் கேட்டேன், ஏன் தங்கம் காலையில எந்திரிக்கிற என் முகத்தை பார்க்குற திரும்ப தூங்கிடுற ஏன் தங்கம்னு. முழிச்சு பார்ப்பேன். அந்த இதுலடா முழிச்சு பார்ப்பேன், இன்னும் இருட்டா இருக்கு விடியலன்னு படுத்து தூங்கிடுவேன்டா இருக்கு. அந்த ஆளுக்கு விடியா முடிஞ்சு நானா ஒரு நாளாவது ஐயோ என் தங்கம் அழகா இருக்கு, என் வைரக்குட்டி அழகா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரியான சம்பவமே நடக்கல. சரி, அது கூட பரவாயில்ல சார். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு ஒல்லியா இருப்பேன். என் அண்ணனுக்கு தான் தெரியும், 20 வருஷம் பழக்கம், சும்மாவா கிடையாது. ஆமா, அவர் பட்டி பண்ண ஒல்லியா தான் இருப்பேன். அவன் பச்சை தண்ணிக்கே வாங்கி தர மாட்டான். அதுதான் சொல்றேன். போன் பண்ணும்போதே வீட்டுல சாப்பிட்டு வந்துரும் சொல்ற ஆளவெல்லாம். என்னெல்லாம் ஒரு தடவை நடுவுல கூப்பிட்டு என்ன வீட்டுல இருந்து பார்சல் கொண்டு வந்திருக்க புளியோதரை. ஏக்கா உண்மையிலே சொல்றேன்க்கா, இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு அதிகபட்சம் விதமா ஆடி கார்ல போனா கூட நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். புருஷனோட தடை இருடா, இவன் வேற குவாட்டரை குடிச்சிட்டு வந்து உயிரை வாங்குறான். போங்கடா அந்த பக்கம் போய் துவங்கடா. அந்த பக்கம் 10 நிமிஷம் டயம் தர வேண்டாம். திரும்ப திரும்ப பேசினா மேக்கப் கழிச்சிட்டு கிட்ட வந்து முகரைய கட்டவே செத்துருவேன். மேடம் மேடம், நல்லது நடக்கிற இடத்துல எதுவும் பேசக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயனார் கூட பரவாயில்லடா, அதை விட கருப்பா இருப்பேன் நானு. பாத்துருக்கான் நம்மள, இவன் என் பக்கத்து வீட்டுல கடனா ஐயா அம்புடு பைத்ததே கொண்டாந்து எந்த வேலை கட்டி விட்டீங்களா? கட்டி விட்டு எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு கிடக்குறீங்க. ஒண்ணு என் புருஷனோட மோசமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது சார், நல்ல கடையில வாங்கியிருக்கான், 12,000 இறங்கல, ஒருத்தன் கூட இறங்கல. பூரா வள்ளி திருமண பின்பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க, உசுர வாங்குறாங்க. ஏன்னா நல்ல பிள்ளைங்க அம்பட்டும். மஞ்சினா நீங்க வாங்கின கடையில வாங்கிருப்பாரோ? அவன் அதெல்லாம் கிடையாது, அவன் வீட்டுல சொந்தமா காய்ச்சிட்டு வந்துருவான். ஒரு யூடியூப் பார்த்து காய்ச்சிருக்காருங்க. ஆமா. ஆனா நடுவர் அவர்களே, எல்லாருக்கும் ஆடி கார்ல போனா கூட எங்க பெண்களுக்கு சந்தோஷம் வராது. என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம்? என்ன கஷ்டப்பட்டாலும் புருஷனோட அந்த வண்டியில போற சந்தோஷம் இருக்குல்ல. ஆஹா, அப்படி புருஷன் ஓட்ட பின்னாடி, அது காதலியா இருந்தாலும் பரவாயில்ல தம்பி, புருஷன் ஓட்ட பின்னாடி உட்காந்துக்கிட்டு சும்மா புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரியே இடுப்ப கெட்டியமா புடிச்சிட்டு போவோம். ஏன் பாசம மவனை விழுந்தாலும் 2 பேரும் சேர்ந்தாப்புல விழுகணும். என்னைய தள்ளிவிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி பிள்ளை பெத்து வாழ்ந்துருவியாக்கும். அன்னைக்கெல்லாம் நான் எங்க வீட்டுக்காரோட வண்டியில போறேன் சார். அதே போல மேடம், வண்டி ஓட்டத்தில் என்னால ஒரு ஐடியா இருக்கு. என்ன சார்? அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசா போடணும். ஐயோ அம்மா, ஐயா போனமா ஐயா, அந்த ஒரு ஆளுக்கு தாங்க புரிஞ்சிருக்கு. வண்டி ஓட்டத்தில்னா ஓட்டையை பெருசா இவருக்கு மட்டும் தெரியும். போன மாசம் நானும் எங்க வீட்டுக்கார வண்டியில
போயிட்டு இருந்தோம் சார். நான் அப்படியே அவர் காது கிட்ட பேசிக்கிட்டே போனேன் பாருங்க. தெரியாம பக்கத்துல வந்தவனே இடிச்சிட்டோம். தெரியாம நாங்க தான் இடிச்சோம். நான் இறங்கி டக்குன்னு தம்பி சாரி பண்ணேன். அவன் இவன மாதிரி ரோசக்காரனா இருப்பான் போல இருக்கு. எங்க வீட்டுக்கார பார்த்து சொன்னா மூச்சிய பாரு, மோகர கிடையாது. உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான்? ஏண்டா வண்டி ஓட தெரியாது உனக்கு? பின்னாடி ஒரு ஃபிகர் உட்கார்ந்திருந்தா உனக்கு கண்ணு தெரியாதான்னா? என்ன செருப்பு எடுத்து பிக்கிறாரு. அந்த ஆளு போயிட்டான் சார். என் புருஷன் வண்டியை ஓரம் கட்டிட்டு 1 மணி நேரமா சிரிக்கிறான். ஏன்டா சிரிக்கிறேங்கிற உடனே ஒருத்தன் ஃபிகர் நான் பாரு சிரிப்பு அடக்கவே உள்ளடி. அடக்க முடியாது முகர கடைக்கு. ஐயா நான் குண்டா இருக்கேன்னு அந்த ஆள் கூட வருத்தப்படல. பக்கத்து வீட்டுக்கார வருத்தப்படுறான் சார். அன்னைக்கு 2 வீலரை எடுக்கிறாரு. நான் போய் பின்னாடி உட்கார்றேன். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கறான், என்ன பாய் காலையில எவ்வளவு லோட தூக்கிட்டு எங்க போறீங்கன்னா? என்னை பார்த்தா தம்பி அப்பத்துல இருந்து நல்ல அக்கா சிரிச்சுதாங்க. உலகத்திலே கடைசி கேவல சிரிப்பு. இதுக்கப்புறம் அப்படி ஒரு கேவல சிரிப்பு தமிழ்நாட்டிலே கிடையாது. நான் என்ன அவ்வளவு குண்டாவா சார் இருக்கேன்? இல்ல மேடம். சரி நம்ம கொஞ்சம் உடம்ப குறைப்போம்னு லெமன், தேனை, ஹாட் வாட்டர் எல்லாம் ஹனி எல்லாம் குடிச்சிட்டேன். குறையவே இல்லை சார். ஒரு நாளைக்கு பால் டாயில் குடிச்சு பாருவேன். கடைசியா என் ஃப்ரெண்டு சொன்னா மொட்டை மாடியில 8 போட்டு நட, கண்டிப்பா உடம்பு குறையும். நானும் மொட்டை மாடியில 8 போட்டு நடக்கிறேன் சார். கீழே இருந்து என் மாமனார் கத்துறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, மரியாதையா நீ இறங்குனாரு. ஏன்னா அவ்வளவு மோசமாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க. இந்த உலகத்திலே யார் தெரியுமா மிகப்பெரிய அழகு? நான் அடிக்கடி சொல்லுவேங்க, இந்த உலகத்துல நிறைய இங்க அன்பு தம்பிகளும் இருக்கீங்க, நிறைய தங்கைகளும் இருக்கீங்க, அக்காக்களும் இருக்கீங்க. நிறைய பேர் நான் சக்திவேல் சார் வீட்டுல இருக்கும்போது ஒரு அக்கா வந்து சகோதரி என்று சொன்னாங்க, மேடம் உடம்பு குறைக்கிறதுக்கு என்ன? நான் உங்கள்ட்ட ரொம்ப காமெடியா சொல்லிட்டு இருந்தேன். இந்த உலகத்திலே நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க அழகா இருப்பாங்க, இவங்க அழகா இருப்பாங்க. நான் எல்லாருக்கும் காமனா இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் தங்க, செல்ஃப் லவ்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகத்துல யார் தெரியுமா மிகப்பெரிய அழகு? எவன் ஒருத்தன் தன்னை காதலிக்கிறானோ அவன் தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அழகு. உங்களை காதலிடா, உங்களை நேசிங்கடா தம்பி. முதல்ல நாம நினைச்சுட்டு இருக்கோம், ஐயோ அவ அழகா இருக்கானே, ஐயோ அவ அழகா இருக்கானே. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ கண்ணாடி முன்னாடி நின்னும் போது இந்த உலகத்திலே தான் மிகப்பெரிய அழகு, உலகத்திலே தான் மிகப்பெரிய புத்திசாலி நினைச்சு பாரு. உலகத்துல உன்னை தோற்கடிக்க எவனாலையும் முடியாது தங்கம். அந்த நம்பிக்கை உனக்கு வேணும். யாரோ ஒருத்தர், நான் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன், அடுத்தவர்களுடைய விமர்சனத்தை நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுடைய சுயமரியாதை நீங்க அந்த இடத்துல தோத்து போயிடும். அடுத்தவர்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும். நீங்களா யோசிங்க, நீங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அடுத்தவர்களுக்காக பொம்மையாக வாழ்றதை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துட்டு போங்கடா. அதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை திருமணத்துக்கு பின்னாடி நாங்க உங்க மோர கடையிலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு அங்க இருந்து வந்துட்டு என்ன சோறு இல்லாம சார் ஒரு பெரிய விஷயம். சோறு போட்டு போல பேசாம கூறு போட்டு. சோறு என்ன பெரிய சோறு? போற வெள்ள எங்கயாவது சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே. மனைவிங்கிறவ எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க? வெறும் அசால்ட்டா சொல்லிட்டு போனாங்க. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லா பெண்கள், இங்க எல்லா பெண்களும் உட்கார்ந்துருக்கீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புத்திசாலியும் பெண்ணு தான், மிகப்பெரிய பலசாலியும் ஒரு பெண்ணு தான். அதை நான் சொல்ல மாட்டேன், ஆண்கள் சொல்லுவீங்க. ஐயா நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோங்க ஐயா. எல்லா திருமணம் ஆகாத என் தம்பிங்களுக்கு அந்த விஷயம் புரியாது. திருமணம் ஆகி பல வருஷம் ஆன எங்களுடைய அப்பாக்கள்கிட்ட கேளுங்களேன், ஒத்த வார்த்தை சொல்லுவார், அவ போறதுக்கு முன்னாடி நான் போயிடணும் பாரு. ஏன் தெரியுமா? பொம்பளை 4 வீட்டுல கஞ்சியாவது வாங்கி குடிச்சிருவா. ஆனா ஆம்பளை கௌரவத்தை அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டான். கடைசி வரைக்கும் கஞ்சிக்கு கஷ்டப்படுவான். ஆனா யார்கிட்டயாவது வாங்கி கொண்டு வந்த அந்த கிழவனுக்கு சாப்பாடு கொடுத்துருவாள் அந்த பொம்பளை. அவ இல்லாத அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்க, மனைவியினுடைய அருமை அவருக்கு தான் சார் தெரியும். அதை விட்டுட்டு சோத்துக்கு இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேங்க, இந்த கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷத்துல அண்ணன் கூட கேட்கிறேன், ஒருவேளை மனைவி செத்துட்டா அவனுக்கு என்ன பேரு? அவனுக்கு கொன்றுவேன் உன்னை. கணவன் என்ன பேரு? மனைவி இழந்தவன், பொண்டாட்டி செத்தவன், அப்படியா சொல்லுவீங்க? புது மாப்பிள்ளை இவளை கட்டுவோமா, அவளை கட்டுவோமா, அவளை கட்டுவோமா, கட்டியும் விடுவாங்க. கட்டிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. பொண்டாட்டி அந்த பொண்டாட்டியோட போட்டோவை பெருசா ஹால்ல மாட்டிடுவான். இவன் கூட்டிட்டு வருவான், சரசு வாடி, அது கிறுக்கு மாதிரி வரும். இதாண்டி உங்க அக்கா தொட்டு கும்பிடுறி, அது தொட்டெல்லாம் கும்பிடும். இதாண்டி உங்க அக்கா விட்டு புடவை, இனி உன் புடவை மாதிரி நினைச்சு. இதாண்டி உன் அக்கா விட்டு நகை, இனி அம்பிட்டு உனக்கு தான். இது உங்க அக்கா விட்டு 2 புள்ள, இனிமே உன் புள்ள மாதிரி நினைச்சுக்கடி சொல்றீங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு புருஷன் போயிட்டான், நாங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணி இந்த புருஷன் போட்ட ஹால்ல மாட்டி, டே குப்புசாமி வா, இதான் நொண்ணே தொட்டு கும்பிடுறா, இதான் நொண்ணே போட்டா 100 ஆயிரு. 2 தடவை தான் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் அவனுக்கு பழக்கம் இல்ல. இனிமே ஓ 100 ஆயிரு. இதான் நொண்ண நொட்டு புள்ள. இனிமே ஓ புள்ளன்னு சொன்னா இந்த சமுதாயம் ஒத்துக்குமாங்க? 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த 10